இதுதான் நம்ம பார்ட் 3 வீடியோவோட ஸ்டார்டிங். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் கைண்டாக இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ஆல்சோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். அதனால தான் இது ஒரு தனி பார்ட்டாகவும் எடுக்கிறேன். அண்ட் இன்னும் ஒன் மோர் பார்ட் இருக்குது, அதோடு இந்த மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர் வந்து முடியுது. ஸோ திஸ் இஸ் பார்ட் 3. சொன்னோமா ஸ்டார்ட். மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ்னா தமிழில் சொல்லணும்னா சாக்கடை, அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்வீவேஜ் ட்ரீட்மெண்ட். மைக்ரோப்ஸ் வந்து ஸ்வீவேஜை சுத்தப்படுத்துறதுலையும் அண்ட் அதில் என்னெல்லாம் ரோல்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டுக்கு அடியில் வருது. ஓகேவா? ஸோ லைன் பை லைன் படிக்கலாம். We know that the large quantities of wastewater are generated every day in cities and towns. A major component of this wastewater is human excreta. ஸ்வீவேஜோட மெயின், அதாவது மேஜர் அதிகமாக இருக்கிற வேஸ்ட் என்னன்னா ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா, மனுஷங்களோட வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் முனிசிபல் வேஸ்ட் வாட்டர், ஆமாம் ஓகே, த முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்வீவேஜ். சிட்டிஸில் வர்றது ஹோலாக நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அதுதான் முனிசிபல் வேஸ்ட் வாட்டர். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்வீவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமாமா. இட் கண்டெய்ன்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் மைக்ரோப்ஸ். ஆர்கானிக் மேட்டர்னா சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிற ஒரு விஷயம் தான் ஆர்கானிக் மேட்டர். அண்ட் மைக்ரோப்ஸும் அந்த சீவேஜில் கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் விச் ஆர் பேத்தோஜன். பேத்தோஜன்னா டிசீஸ் காசிங், பேத்தோஜெனிக்னா டிசீஸ் காசிங். Have you ever wondered where this huge quantity of sewage or urban wastewater, urbanna cities-la irukra wastewater, are disposed of daily? Enikaas nanichirkingla appdin kekranga. This cannot be discharged into a natural water body directly like the rivers and streams. And streams na indha kulam kuttai eri andha mari irukradhukalla nama direct ah send panna mudiyadhu. Okay va? You can understand before disposal. Hence sewage is treated in sewage water treatment plants. STP சொல்லுவாங்க. இங்க பாதிக்கிறோம் STPs அப்படின்னு சொல்லுவாங்க. Sewage treatment plants which make it less polluting. Sewage treatment plant ஓட மேஜர் யூஸ் என்னன்னா வர ஸ்வீவேஜை நம்ம லெஸ்ஸாக பொல்யூட் பண்ணி நேச்சுரல் வாட்டர் பாடிஸ்க்கு அனுப்பலாம். அதை தான் சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஸ் டன் பை heterotrophic microorganisms. என்னது heterotrophic microorganisms? Heterotrophic na the microbes which cannot directly prepare its own food. இது வந்து மற்ற உயிரினம் ஒரு லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதில் டிபெண்ட் பண்ணி தான் இந்த மைக்ரோப்ஸ் வந்து வளரும். நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் த ஸ்வீவேஜ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஷின் தான். ஸ்வீவேஜில் எந்த டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கு. திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் கேரிட் அவுட் இன்டு 2 stages. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டாக பிரியுது. ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட். இப்போ முதல்ல நம்ம ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். These treatments involve step by step, basically involve the physical removal of particles. Primaryனா முதல்னு அர்த்தம். ப்ரைமரினாலே நம்மளுக்கு அர்த்தம் தெரியும், இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரைமரி அப்படின்ட்டு. கரெக்டாக? ஸோ அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபிசிக்கலாக ரிமூவ் பண்ணுவோம். லைக் கையில் இருந்து எடுக்கிறது, அந்த மாதிரி ஃபிசிக்கலானா வி யூஸ் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னெல்லாம் இந்த ஃபிசிக்கல் ரிமூவல்னா லார்ஜ் அண்ட் ஸ்மால் எனிதிங், லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் ஆர் எனி வேஸ்ட்டாக இருக்கட்டும். இப்போ கவர்லாம், பிளாஸ்டிக் கவர்லாம் சீவேஜில் மிதத்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம அது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் மூலிமா அது ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. ஃப்ரம் த சீவேஜ் த்ரூ ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கிடையாது. என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா முதல்ல ஃபில்ட்ரேஷன், sedimentation. These are removed in stages. Step by step பண்ணுவாங்க. அது ஸ்டேஜஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா?
First, initially, floating debris. Debris na solid waste. Solid waste தான் debris ன்னு சொல்றோம். It's removed by sequential filtration. Sequential filtration na like ஒரு நெட் மாதிரி வச்சு ஒரு ஃபில்ட்ரேட் வச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சு ஃபில்ட்ரேட் பண்ணுறது தான் சீக்வன்ஷியல் ஃபில்ட்ரேஷன். தென் தி கிரிட்னா என்னன்னு கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சாலிட் அண்ட் ஸ்மால் ட்ரிபிள்ஸ், சாயில் அண்ட் ஸ்மால் ட்ரிபிள்ஸ், சாயில் அண்ட் ஸ்மால் பெபிள்ஸ். ஸ்மால் பெபிள்ஸ்னால் என்ன, சின்ன சின்ன கல்லாக இருக்கும்ல, பார்த்துருக்கோம். ஒரு சாண்ட் எடுத்தோன்னா சின்ன சின்ன கல்லாக இருக்கும், அதுவும் இது ரிமூவ் பண்ணிடும். கண்டிப்பாக சீவேஜில் அது இருக்கும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. ஆர் ரிமூவ்ட் பை செடிமெண்டேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷனில் என்ன நடக்குது, சீக்வன்ஷியல் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நடக்குது. ஓகேவா. செடிமெண்டேஷனில் என்ன நடக்குது, கிரிட்டை வந்து செடிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆல் சாலிட்ஸ் that settle forms the primary sludge. ஸ்லட்ஜ்னா இப்போ நீங்கள் ஒரு இமேஜினேஷன் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டீ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டீ போடும்போது நம்ம வடிகட்டுறோம் இல்லையா. ஸோ வடிகட்டும் போது நம்மளுக்கு வந்து அந்த வடிகட்டுற அந்த ஸ்பேச்சுலாவில் வந்து நம்மளுக்கு வந்து டீயோட கிரானியூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதை தான் இங்கே ஸ்வீவேஜில் வந்து ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். அப்புறம் அதில் ஃபில்ட்ரேட்டாக நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் டீ. கரெக்டாக. அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், எஃப்ளூவெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ சீவேஜை நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிட்டன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பயோமாலிகுல்ஸில் படிக்கும். ஓகேவா. ரிட்டன்டென்ட், ஃபில்ட்ரேட் அப்படின்றதெல்லாம் ரிட்டன்டென்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த வடிகட்டும் போது கிடைக்கிற அந்த சாலிட் விஷயம்தான் நம்மளுக்கு இங்கே ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். அண்ட் லிக்விட் ஃபார்மை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எஃப்ளூவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இந்த சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் படிக்கும்போது புரியாது. அதனால தெளிவாக ஒவ்வொரு வார்த்தைக்கும், அது சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சுட்டு படித்தா நல்லதாக இருக்கும். The effluent form the from the primary settling tanks taken for the secondary treatment. So இதோட ஃபர்ஸ்ட் மெத்தட் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் முடியுது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் செகண்ட் பார்ட், which is called secondary treatment or biological treatment. ஓகேவா. செகண்டரி பார்ட் இல்லைன்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இதுக்கு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க, ஏன்னா வந்து நம்ம இது ஃபிசிக்கலாக எந்த விஷயமும் பண்ண போகிறது இல்லை, கெமிக்கலாக நம்ம ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். லைக் இதை நம்ம வந்து ஆக்சிஜன் அதெல்லாம் ரிலேட்டடான ஒரு விஷயம்னால இது பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. த ப்ரைமரி எஃப்ளூவெண்ட் அந்த சீவேஜும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தண்ணி மட்டும் கிடச்சிட்டு பார்த்தீங்களா, அதுதான் ப்ரைமரி எஃப்ளூவெண்ட். தட் இஸ் பாஸ்ட் இன்டு அ லார்ஜ் ஏரியேஷன் டேங்க்ஸ். ஸோ செகண்டரி ட்ரீட்மெண்ட் பற்றி இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன, இங்கே லார்ஜ் ஏரியேஷன் tank where it is constantly agitated mechanically and air is pumped into. So agitated na mix பண்றது. இப்போ நம்ம மிக்ஸிலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கீழே ஒரு ஃபைன் பிளேடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த மாதிரி ஏரியேஷன் டேங்க்ஸில் அந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்குது. அந்த பிளேட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்பின் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஏர் வந்து அதுக்குள்ளே பம்ப் ஆகி பாக்டீரியாவை வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. திஸ் அலோவ்ஸ் விகரஸ் க்ரோத் இன் யூஸ்ஃபுல் ஏரியோபிக் மைக்ரோப்ஸ். ஏரியோபிக் மைக்ரோப்ஸ்னால் என்ன, ஆக்சிஜன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, எனக்கு ஆக்சிஜன் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இன்டு ஃப்ளாக்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸாமில் கேட்டதில்லை, பட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஃப்ளாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, மாஸ் ஆஃப் அ பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ். இதை மாற்றி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஃபங்கலுக்கு பதிலாக மாஸ் ஆஃப் பாக்டீரியா அசோசியேட்டட் வித் இது இப்படி கேட்டாங்க. லைக் வேர் அனதர் மைக்ரோப்ஸ் வைரஸ் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு, வைரஸ் ஃபிலமெண்ட்ஸ்னு சொல்ல வைரஸ்ன்னு மட்டும் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்டில் விளையாடுறது ஜுவாலஜி, பாட்னி அதுலலாம் தான் நிறைய விளையாடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா. டு ஃபார்ம் மெஷ் லைக்
மெஷ் லைக்னா ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். நம்ம ஒரு சீவேஜ்ல டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். லைக் அந்த வாட்டரே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது தான் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். While growing these microbes consumes a major part of the organic matter in the effluent. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளாக்ஸ் வந்து நிறைய ஆர்கானிக் அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்த ஃபில்ட்ரேட்டு எஃப்ளூவெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதில் அந்த ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும். ஆர்கானிக் மேட்டர்னா என்ன, கண்டிப்பாக மைக்ரோப்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? This significantly reduces the biochemical oxygen demand, BOD. Important. இதோட அப்ரிவேஷன் நீட்ல கேட்பாங்க. சரியா? BOD of the effluent. என்னமா அந்த ஃப்ளாக்ஸ் வந்து significantly reduces the BOD of the effluent. ஓகேவா? BOD refers to the இதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நீட்ல கேட்க மாட்டாங்க. பட் இஃப் சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு இதை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? The amount of the oxygen that would be consumed if all the organic matters in 1 liter of the waste water were oxidized by the bacteria. என்ன சொல்றாங்க புரிஞ்சா? சரி நானே சொல்றேன். அதாவது BODங்கிறது amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by the bacteria. இப்போ நீங்க ஒரு ஸ்வீவேஜ் வந்து 1 லிட்டருக்கு இருக்கு, 1 லிட்டர் கணக்குல எடுக்கிறீங்க. சரிங்களா? அது எவ்வளோ லிட்டர் வேணா இருக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக 1 லிட்டர் கணக்குல நீங்க எடுக்கிறீங்க. அதுல எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்கோ அந்த ஆர்கானிக் மேட்டர் அவ்வளோ அந்த ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். சாரி, ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ ஏரோபிக் மைக்ரோப்ஸ்னா என்ன, ஆக்சிஜன் வேணுங்கிற நினைக்கிற மைக்ரோப்ஸ் இல்லையா? ஸோ ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சீவேஜ் ஃபில்ட்ரேட்டில் 1 லிட்டர் ஆஃப் நீங்கள் சீவேஜ் ஃபில்ட்ரேட்டில் எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை தான் இந்த BOD அப்படின்னு சொல்கிறாங்க. The sewage water is treated till the BOD is reduced. ஏன் BOD ரெடியூஸாக இருக்கணும்? ஏன்னா BOD ரெடியூஸாக இருந்துச்சுன்னா மைக்ரோப்ஸ் கம்மியாக இருக்குன்னு இருக்கும். அப்போ மோர் கிளியரர் த வாட்டர். கரெக்டா? ஸோ BOD is directly proportional to the microbes. அதாவது மைக்ரோப்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா BOD நிறைய இருக்கும், மைக்ரோப்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா BODயும் கம்மியாக இருக்கும். ஸோ BOD கம்மியாக இருந்துச்சுன்னா BOD அது நம்ம லாஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க, BOD is inversely proportional to the pollution of water. பொல்யூஷன் நிறைய இருந்துச்சுன்னா BOD எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இல்லை நான் தலையில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். அவங்களே நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க பாருங்க. Once the BOD of sewage water is reduced significantly, the effluent is passed into the settling tank. Okay, where the bacterial flocks are allowed to the sediment. ஓகே, இந்த மெயினான ஒரு விஷயம் இங்கே மேலே இருக்கிறது எரேஸ் ஆயிருக்கு நான் சொல்கிறேன். BOD நம்மளுக்கு அல்டிமேட்டாக கம்மியாகும். அப்போ தான் பொல்யூஷன் வந்து இல்லாமல் இருக்கும். பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது BOD கம்மியாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், மைக்ரோப்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னேன்னா, ஏன்னா மைக்ரோப்ஸ் தான் இந்த ஆக்சிஜனை நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஜனும் இல்லைங்கிறதப்போ மைக்ரோப்ஸும் கன்சியூம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இல்லைன்னு தானே இருக்கும். ஸோ அப்போ பொல்யூஷனும் நம்மளுக்கு கம்மி. ஸோ நான் பேக்கில் உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். சரியா? BODயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா BOD இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பொல்யூஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா BODயும் டிக்ரீஸ் ஆச்சுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட் பற்றி பார்க்கணும். ஸோ மேலே இருக்கிறது அதுவும் சொல்லாங்க. என்ன சொன்னாங்க, BOD வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். BOD டிக்ரீஸ் ஆச்சுன்னா பொல்யூஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ BODங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு செக் த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. ஃபைன். ஓகே, once the BOD of the sewage water or waste water is reduced significantly, நம்மளுக்கு என்ன அல்டிமேட்டாக வேணும், அது ரெடியூஸ் ஆயிருக்கணும். அப்போ தான் அது கிளியர்னு என்னால் நம்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க. The effluent is then passed into the settling tank. ஏரோபிக் நம்மளுக்கு ஒரு நம்ம ஏரியேட்டரில் போட்டோம் இல்லையா,
ஏரியேட்டர் டேங்க்ல போட்டு அஜிடேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதில் போடுறோம், செட்டிலிங் டேங்க்ல போடுறோம். அந்த எஃப்ளூயண்ட்டை செட்டிலிங் டேங்க்ல போடுறோம். where the bacterial flocks நம்ம என்ன படிச்சோம், mesh like appearance படிச்சோமா, mesh like things will have in sewage. So the flocks are allowed to sediment. This sediment is called activated sludge. So in the settling tank la adu kondu poi nama settle பண்ண போறோம், அதனால தான் செட்டிலிங் டேங்க். ஓகேவா? ஸோ செட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மேலே ஒரு திட்டா ஃபார்ம் ஆயிருக்கும். லைக் நான் தான் முன்னாடியே சொன்னல, ஒரு சாலிட் ரெட்டன்டேட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் நம்ம அதை சொல்ல போகிறோம். A small part of the activated sludge is pumped back into the aeration tank. ஸோ கொஞ்சமாக அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை மறுபடியும் நான் ஏரியேஷன் டேங்க்குக்கே நம்ம போட போகிறோம். ஏன் போட போகிறோம்? டு ஆக்ட் ஆஸ் அ இனோகுலம். நெக்ஸ்ட் ஒரு பாக்டீரியா வரும்போது அது இது கூட பழக்கமாகி நம்ம அதை மைக்ரோப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இனோகுலம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இனோகுலம்ங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். எதுக்கு? தயிர் வந்து பால் வந்து தயிராக மாறும்போது நம்ம இதை இனோகுலமாக ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்பூன் ஆஃப் தயிர். அதே ப்ரொசீஜர் தான் இது. ஓகேவா? The remaining major part of the sludge is pumped into the large tanks. என்னவா? Aerobic sludge diet. Anaerobic. No oxygen I need. No oxygen. எனக்கு ஆக்சிஜன் வேண்டாம் அப்படிங்கிறது தான் anaerobic. Anaerobic sludge digester. ஸ்லட்ஜை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டேங்க்குள்ள. It was the large tank. ஓகேவா? ஸோ செட்டிலிங் டேங்க்லேருந்து அடுத்தது எங்கே போகிறாங்க? Anaerobic sludge digester. Here, other kind of bacteria which grow anaerobically digest the bacteria and fungi in the sludge. Microbes தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மைக்ரோப்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கை இருக்கலாம், வைரஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, பட் இருக்கலாம். மைக்ரோப்ஸ்னால் என்ன வேணாலும் வரலாம். Protozoans, anything. ஓகேவா? During this digestion, bacteria produce a mixture of gases such as methane, hydrogen sulfide, H2S, and carbon dioxide, CO. எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நடக்கும்போது, டைஜஷன்னா என்ன? இட்ஸ் அ கெட்டபாலிக் ஆர் அனபாலிக் மெக்கானிசம். மோஸ்ட்லி கெட்டபாலிக் மெக்கானிசம் இல்லையா? கெட்டபாலிக்னா என்ன? பிரேக்கிங் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த டைஜஷன்லேயும் நம்மளுக்கு மீத்தேன், CH4, ஹைட்ரோஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. இந்த கேஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பயோகேஸ் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அண்ட் கேன் பி யூஸ் ஃபார் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியர். பயோகேஸ்னாலே நம்ம 10th படிச்சாச்சு. கோபர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். இந்த பயோகேஸ் வந்து நம்மளுக்கு எல்பிஜி சிலிண்டர்லாம் இருக்குல்ல, அதோட ஆல்டர்னேட்டிவ். அது இல்லாமல் நம்ம இந்த பயோகேஸை நேச்சுரல் வேல யூஸ் பண்ணி நம்ம நேச்சருக்கு நம்மளோட மணியும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான். The effluent from the secondary treatment plant is generally released into natural water bodies like rivers and streams. ஸோ என்ன சொல்ல வராங்க? இந்த எஃப்ளூயன்ட் கிடச்சி தான் நம்மளுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? அனாரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு எஃப்ளூயன்ட் கிடச்சி தான். அந்த எஃப்ளூயண்ட்டை நீங்கள் தைரியமாக அவங்க நேச்சுரல் பாடிஸ்னால் அந்த ரிவரும், குளம், குட்டை, ஏரி அந்த மாதிரி விஷயம் ஸ்ட்ரீம்ஸுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஸோ தட் அவ்வளோ பொல்யூட்டடாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம். அந்த ஸ்வீவேஜ் வாட்டரை வந்து சுத்தமான வாட்டரை ட்ரீட் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஏரியல் வியூ, அப்பர் வியூ ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இதெல்லாம் தான் அந்த லார்ஜ் டேங்க்கு நம்மளுக்கு கடைசியிலன்னு சொன்னாங்க, அந்த அனாரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்னு சொன்னோமா. ஸோ அதெல்லாம் தான் இது. ஓகேவா? யூ கேன் see in your book. You can appreciate how microbes play a major role in treating million gallons of wastewater. Gallonsனா என்னன்னா, ஒரு gallon 1 gallon is equal to 3 liter. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் அதான் ஒன்று. ஓகேவா? நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு ஃபியூச்சர் நீட்ஸில் யூஸ் ஆகும். Of wastewater every day across the globe. This methodology has been practiced for more than a century now. 100
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. In almost all parts of the world. Till date, no man-made technology has been able to rival the microbial treatment of the sewage. Rivalனா compete. இதுக்கு போட்டி போட முடியல. This was the best ever man-made ஒன்று உருவாக்குனது. மனுஷன் உருவாக்குன ஒரு நல்ல விஷயம்னா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Some sarcastic. You are aware that due to increasing urbanization, cities நிறைய உருவாகிறது தான் increasing urbanization அர்த்தம். Sewage is being produced in much larger quantities than ever before. However, the number of sewage treatment plants has not increased enough to treat such large quantities. So, the untreated sewage is often discharged directly into rivers, leading to their pollution and increase in waterborne diseases. என்னதான் நம்ம இதெல்லாம் கொடுத்தாலும் எல்லா தண்ணியும் வாட்டர்ல இப்படிதான் சுத்தமா போகுதுன்னு நீங்க நம்புறது இட்ஸ் ராங். நிறைய ஏரியாஸ்ல நிறைய இடத்துல ஸ்டில் இது சுத்தம் பண்ணாம நேச்சுரல் பாடிஸ்ல அனுப்புறாங்க. அதோட விளைவா நம்மளுக்கு வாட்டர் பார்ன் டிசீசஸ் லைக் காலரா எக்ஸெட்ரா. காலரா தெரியல, தண்ணியால கண்டாமினேட்டடான வாட்டர்ஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு காலராங்கிற டிசீஸ் வரும். எஸ். ஸோ அதுக்கு த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் இந்த government activitiesல questions நிறைய வந்திருக்கு நீட்ல. So this para is important. Ministry of Environment and Forest has initiated Ganga Action Plan and Yamuna Action Plan to save these major rivers of our country from pollution. Under these plans, it is proposed to build a large number of sewage treatment plants so that only treated sewage may be discharged in the rivers. A visit to sewage treatment plants உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா sewage treatment plant இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான் தான் நிறைய ரிவர்ஸை காப்பாற்றிருக்கு ஃப்ரம் பொல்யூஷன் பை டியூரிங் சென்ச்சுரிஸாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மூலயமா நம்ம நிறைய ரிவர்ஸை இப்போ பொல்யூட் ஆகாமல் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் பண்ண இந்த கங்கா அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பயாலஜிக்கல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டில் வந்து மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். பயோகேஸ்னால் என்ன? மோஸ்ட்லி மீத்தேன் தான். மீத்தேன் அதை பற்றி நம்ம படிப்போம். ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது படிப்போம். ஓகேவா? Biogas is a mixture of gas containing predominantly methane. Predominantly na அதிகமா இல்லைன்னா மோஸ்ட்லி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இவன் தாண்டா ஹெட், இவன் தான் அதிகமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி predominantly பயோகேஸில் மீத்தேன் தான் இருக்காங்க. Produced by microbial activity and which may be used as fuel. சரியா? ஃபியூவல்னா வண்டிக்குன்னு கிடையாது. மோஸ்ட்லி பயோகேஸ்னால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் குக்கிங் தான். ஸோ குக்கிங்க்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் லேர்ன் தட் மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷியஸ் எண்ட் ப்ராடக்ட்ஸ். கேஷியஸ் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னால் கடைசியில் கொடுக்குற கேஸ் ப்ராடக்ட் தான் கடைசியில் கொடுப்பாங்க. எண்ட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? ஒரு ரியாக்ஷன் நடந்து அந்த ரியாக்ஷன் என்ன நான் சொல்கிறேன். யூஸ்வலி ஸ்டார்ச் ப்ரொடியூசிங் எல்லாமே குளுக்கோஸ் தான் இல்லையா? இந்த குளுக்கோஸ் வந்து மீத்தேன் வந்து நம்ம வந்து ஏரோபிக் கண்டிஷனில் அனரோபிக் கண்டிஷனில் வச்சுக்கிறோம்னு வைங்க. அனரோபிக் கண்டிஷனில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பயோகேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒரு எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அனரோபிக் கண்டிஷனில் வச்சிங்கன்னா வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு கேஸ் ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கிறாங்க. கரெக்டாக? அதுதான் இந்த கேஷியஸ் எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஒரு ரியாக்ஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேஸ் வந்து கடைசியில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் என்னவா? கேஷியஸ் எண்ட் ப்ராடக்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். டியூரிங் growth அண்ட் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கேட்டபாலிக் அண்ட் அனபாலிக். நம்மளுக்கு கேட்டபாலிசம் நம்மளுக்கு நடந்துச்சுன்னா we release carbon dioxide in our body. ஸோ அதுதான் நம்மளுக்கு வெளியே போகுது இல்லையா? ஸோ அதுதான்
gaseous end products. The type of the gas produced depends upon the microbes and organic substrates they utilize. எந்த விதமான ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸ் அவங்க உள்ள எடுத்துக்கிறாங்களோ அந்த விதமான விஷயம் தான் வெளியே வரும். ஓகேவா? In example, cited in relation to fermentation of duffன்னு சொல்றேன். I'm sorry, dough, cheese making and production of beverages. The main gas produced was carbon dioxide. ஆல்ரெடி மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த டோ மேக்கிங், சீஸ் மேக்கிங், பீவரேஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த சீஸில் கூட நம்மளுக்கு பெரிய ஹோல்ஸாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ், மோர் ஹோல்ஸ் வில் பி தேர். ஸோ அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஸோ அது இவங்களோட கேஷியஸ் எண்ட் ப்ராடக்ட்ஸ். However, certain bacteria which grow anaerobically on cellulosic material. Cellulosic material plant green color இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு cellulose இருக்கு. ஸோ cellulose தான் plant பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச், அதோட எனர்ஜி, அதோட ஃபுட். ஓகேவா? Produce a large amount of methane along with carbon dioxide and hydrogen. So bacteria anaerobically cellulose material வளருதுன்னா அது நிறைய மீத்தேனும் ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும், ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். These bacteria are collectively called methanogens. Methanogens என்ன? Produce methane அப்படிங்கிறது தான் methanogens. And one such common bacterium is, இது important, methanobacterium. Methanobacterium தான் எது ப்ரொடியூஸ் பண்றாங்க? மீத்தேன். அவங்கள என்ன சொல்லுவோம்? methanogens அப்படின்னு. These bacteria are commonly found in the anaerobic sludge during the sewage treatment. நம்ம கடைசியா படிச்சோம் இல்லையா, anaerobic sludge digester வந்து it will digest the sludge அப்படின்னு போட்டுருக்கும்போது நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆச்சு? மீத்தேன் ரிலீஸ் ஆச்சு, ஹைட்ரோஜன் சல்ஃபைடு ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதில் தான் இது சொல்றாங்க, அதையும் இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. These bacteria are also present in the rumen, the part of the stomach in the cattle. கேட்டில் வந்து 4 chambers இருக்குமா அவங்க டைஜஷன்ல? 4 chambers in the cow stomach. Cattle cow stomach. 4 chambers in the cow stomach. First chamber பேர் தான் rumen. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது rumen. அந்த rumenல இருந்தா இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது bacteria, methanogens. அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து ரெட்டிகுலம். இதெல்லாம் ஸ்டொமக் அப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி பிரிக்கிறது தான் இதெல்லாம். ஓகேவா?